நித்யானந்தன் மதுரை ஆதீனத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். புதிய இளைய சன்னிதானத்தை எல்லோரும் சேர்ந்து, எல்லா திருமட அதிபர்களும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு செய்ய வேண்டும். ஆதீன சொத்துக்கள் மேல சட்டவிரோதமாக உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு கும்பல், அதுக்கெல்லாம் அடி வைத்த கலக்கிட்டு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பெரிய லீகல் டீம் இருக்கு, ஒரு சட்டப்படி செயல்படுற டீம் இருக்கு, பக்தர்கள் பலம் இருக்காங்க, மிகப்பெரிய வேலைகளை செய்கிற திறமை இருக்கு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிடுவோம். அந்த குரூப் அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க மேஜரா. ரெண்டாவதா ஆதீனத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்துருவாரு அப்படின்ற பொறாமையினால இருக்கிற ஒரு குரூப். மூணாவது சீப் பப்ளிசிட்டி. ஏதாவது ஒரு நித்யானந்தனா ஹாட் நியூஸுங்க, நீங்க தப்பா எழுதினாலும் ரைட்டா எழுதினாலும் என் பேர் தான் ரேப்பர்ல போட்டாகணும், என் படம் தான் ரேப்பர்ல போட்டாகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நித்யானந்தத்தினுடைய ஒவ்வொரு பதிலும் முதலில் மகா சன்னிதானங்கள் அத்தனை பேரும், தருமபுரம், திருப்பனந்தாள், திருவாவூர்துறை, குன்றக்குடி அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுகிற பொழுது, குருமகா சன்னிதானம் அருணகிரியாரை அங்கே அழைக்கிற பொழுது அவர் போகவில்லை. அப்பொழுதிலிருந்து நித்யானந்தன் சொல்லுகிற ஒரே செய்தி, திருமடங்களை என் பிடதி ஆசிரம பக்தர்கள் முற்றுகையிடுவார்கள் முதல்ல. இப்ப நேற்று நெல்லைக்கண்ணன் வீட்டில், நாளைக்கு இன்னைக்கு இல்லையா 14ஆம் தேதி நெல்லைக்கண்ணன் வீட்டை முற்றுகையிடுவோம் என்கிறார்கள். என் வீட்டிலே ஒரு பழக்கம், யார் என் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் நான் சோறு போடுவேன் அவர்களுக்கு. இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள சொல்லி சன்னிதானம் என்கிட்ட கேட்டப்பவே நான் தெளிவா யோசிச்சேன். நான் இதெல்லாம் ரொம்ப இப்ப நடக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி, இதை விட ஜாஸ்தியாவே எதிர்பார்த்தேன். திருநெல்வேலிக்கு பிடதி ஆசிரம பக்தர்கள் வருவார்கள் என்றால் 2 விதமான வரவேற்பு தரவும் நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் மாநகர காவல்துறை ஆணையரிடம் எங்கள் வழக்கறிஞர்கள் காலையிலேயே போய், கிரிமினல் நித்யானந்தன் எல்லோரையும் மிரட்டுகிறான், ஆகவே நெல்லைக்கண்ணனை மிரட்டுகிறான், அவர் வீட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அதிலே விருப்பமில்லை. 292வது குருமகா சன்னிதானத்துக்கு பாதுகாப்பு வேணும் தான் நான் தமிழக அரசையும் காவல்துறையும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னை சுற்றி 24 மணி சன்னியாசிங்க இருக்காங்க. அதனால எனக்கு ஒன்றும் பாதுகாப்பு ஒன்றும் நான் ஃபீல் பண்ணலை. அவர் ஆனால் குருமகா சன்னிதானத்துக்கு, 292வது குருமகா சன்னிதானத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு வேணும்னு நான் விரும்புகிறேன், நினைக்கிறேன். தமிழக அரசுக்கு வேண்டுகோளும் வைக்க போகிறேன். என்னை பாதுகாக்க தேசியமும் தெய்வீகமும் தன்னிரு கண்கள் என்று சொன்ன பசும்பொன் தேவர்வராரின் உறவினர்கள் அத்தனை பேரும் திருநெல்வேலி எனக்கு மாப்பிள்ளைகளாக மைத்துனர்களாக இருக்கிறார்கள். காலையிலேயே 50 பேர் வீட்டுக்கு வந்தார்கள். ஆசிரம பக்தர்கள் வருகிறார்களே என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வழக்கம் போல் நாம் அருமையான சொதி விருந்து போட்டவர்களை அனுப்பி வைப்போம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பொறுப்பை எடுக்கிறது முன்னே நான் யோசித்தேன், இந்த மாதிரிலாம் வரும், இதெல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்லாம் யோசித்தேன். அதனால இது ஒன்றும் பெரிய, இந்த பொறுப்பை மிக தெளிவாக யோசித்து விட்டு தான் பொறுப்பெடுத்ததுனால இதனால வர்ற எதிர்ப்புகளாலேயோ வேற எதனாலே நான் அசர போறது ரொம்ப தெளிவாக யோசிச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தான் இளைய ஆதீனமானது தவறு என்று நித்யானந்தனுக்கே தெரிகிறது. அதனாலே தான் இன்னும் நான் இளைய சன்னிதானம் என்று பேசவில்லை. எதற்கெடுத்தாலும் என் பிடதி ஆசிரம பக்தர்கள் என்று அவர் சொல்வதிலே இருந்து, அவர் இன்னும் இந்த மதுரை ஆதீனத்திற்குள் வந்தது தவறு என்ற குற்ற உணர்வு எப்படி நித்யானந்தருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த குற்ற உணர்வு இருக்கிறது. ஒரே ஒரு செய்திதான் உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு, குருமகா சன்னிதானம் முழுமையாக ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு அந்த மடத்திற்குள். எந்த கேள்விகளுக்காவது குருமகா சன்னிதானத்தை பதில் சொல்ல நித்யானந்தன் அனுமதிக்கிறாரா? ஒன்று. இரண்டாவது, நேற்று ஒரு தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி அளித்தேன். அந்த தொலைக்காட்சிக்கு இன்றைக்கு நித்யானந்தன் பேட்டி அளிக்கிறார். என்ன மொழியில்? தமிழ் ஞானசம்பந்தர் திருமணத்தில் உட்கார்ந்து கொண்டு முழுமையாக ஆங்கிலத்தில். அப்ப ஆங்கிலம் கற்று துறை போனவனெல்லாம் ஆதீனமாகிவிட வேண்டும் என்கிற முட்டாள்தனத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த பார்க்கிறாரா குருமகா சன்னிதானம்? நெல்லைக்கண்ணன் மிகப்பெரிய அரசியல்வாதியா? நான் பேரே கேள்விப்பட்டதில்லைங்க, என்ன சொல்றீங்க? மிகப்பெரிய அரசியல்வாதியா? நெல்லைக்கண்ணன் என்பவன் அந்த தொகுதியில் 2 முறை தேர்தலிலே போட்டியிட்டு 35,000 வாக்குகள் பெற்றவன். நெல்லைக்கண்ணன் என்பவன் தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவரான கருணாநிதி எதிர்த்து அவர் தொகுதியிலே போய் போட்டியிட்டவன். காமெடி பண்ணாதீங்கயா. இளையாதீனமே வர முடியாமல் இருக்கும்போது, குருமகா சன்னிதானம் இருக்கும்போது யார் இந்த நித்யானந்தன் பேச?
அவனை இளையாதீனம் என்று சைவ திருமக்களோ தமிழக மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன வேணா அவதூறு பண்ணுவாங்க, சைவம் தெரியாதவன் என்னென்னவோ அவதூறு பண்ணுவாங்க. நாங்க சும்மா இருக்கணுமா? அது சாத்தியம் இல்லாதது, அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. அவர்கள் மரியாதை கொடுத்தால் நானும் மரியாதை கொடுத்து நடந்து கொள்வேன், மிகவும் பணிவோடும் அன்போடும் நடந்து கொள்வேன். அவங்க மரியாதை கொடுத்தா. ஆனா அவங்க பாட்டுக்கு தண்ணியில விளக்கம் என்ன என்னுடைய விளக்கம் கேட்க மாட்டாங்க, என்ன ஒரு மனிதனாவே மதிக்க மாட்டாங்க, ஒரு அவதூறான விஷயங்களை செய்வாங்க. அவங்க என்னை விசாரிக்காமலே அவங்களே வந்து என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு போது பதில் கூட சொல்லாம இருக்கிறது தப்பாச்சுங்கய்யா. மீண்டும் மீண்டும் தேவர் பிரான் இல்லை என்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. பசும் பொன்னார் இருந்திருந்தால் நித்யானந்தன் மதுரைக்குள்ளேயே கால் வைத்திருக்க முடியாது. மதுரைக்குள்ளே கால் வைத்தால் தானே மடத்திற்குள்ளே கால் வைக்க முடியும். அதாவது தவறான தகவல்னா பல தவறான தகவல் சொல்லிருக்காங்க. கோர்ட்ல போய் சொல்றது ரொம்ப அது பர்ஜுரி. கோர்ட்ல 2 பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, அவரை சட்டவிரோதமா கஸ்டடியில வச்சிருந்தேன்னு சொல்றாங்க. 2வது, தொடர்ந்து போதை மருந்து கொடுத்துட்டே இருந்தேன்னு சொன்னாங்க. கோர்ட்ல வந்து பொய் சொல்றது 409 ஐயா, அது வந்து 409 பர்ஜுரி கேஸ். அது காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களுக்கு வந்து நான் 10 நாள் டைம் சொல்லியிருக்கேன். அந்த டைமுக்குள்ள ஆனா அவங்களே ஸ்டேட்மெண்ட் வித்ட்ரா பண்றதா இன்னைக்கு நேற்று எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய செக்ரட்டரி சுந்தரேஷ் ஐயர்னு நாளைக்கு இங்க என்ன பார்க்க வராரு, பார்க்க வந்துட்டு உங்களையும் மீட் பண்ண போறாரு. அதை பப்ளிக்கா அவங்களே சொல்ல சொன்னாங்க. அதனால தான் இங்க பப்ளிக்கா நான் நியூஸ் சொல்றேன். ஜெயேந்திரர் ஒரு துறவி, அவரும் கிரிமினல் குற்ற வழக்குகளில் இருக்கிறார். ஆனா கேளுங்க, சைவ திருமணங்களோ மடாதிபதிகளோ அவற்றை எந்த வேண்டுகோள் வைக்கல, எங்க பேரவையும் வைக்கல. அவராகவே அதுக்குள்ள வர்றார். அந்த விஷயத்துக்குள்ள பாருங்க, நித்யானந்தா ஜெயேந்திரர் ஆதரவு இருக்கின்றார். இருங்க, உங்க கேள்வி எனக்கு புரியுது. வடமொழி அதெல்லாம் சொல்றீங்க, ஆனா ஜெயேந்திரர் தமிழ்ல தான் பேசியிருக்காரு, அது ஒரு பக்கம் வச்சுக்குவான். ஒரு கேள்வி, நித்யானந்தர் காஞ்சி மடத்தின் ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவருக்கு ஒரு சங்கடம் இருக்குல்ல. அவர் உடனே என்ன பண்ணாரு? இல்ல நான் அதுக்கு சம்பந்தமா இல்ல. என்ன அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், ரஞ்சிதா உன் கூட எங்க பார்த்தாலும் வர்றாருன்னு கேட்டுவிட்டார். இப்ப ரஞ்சிதா முந்தா நாள் போய் விளக்கு தொடுத்திருக்கு. அது ஒரு பொம்பளை பிள்ளை, நம்ம அதை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் நித்யானந்தர் கேள்விக்கு தான் அதை ஜெயேந்திரர் பதிலே ஒழிய நாங்கள் ஆதரவு கேட்டு ஜெயேந்திரர் எங்களை ஆதரிக்கவில்லை. அவர் சொன்னார் நித்யானந்தர் எனக்கு அவர் ஆதரி. இன்னொன்னுங்க, புதுசா ஆதீனம் சொல்றாரு அவரு. உங்களுக்கு அந்த செய்தியும் சொல்லிடுறேன் தம்பிக்கு. அவர் பாட்டுக்கு ஆரப்பாளைய ஆதீனம், ஆமா கோரிப்பாளையம் குமாரசாமி தம்பரான்னு இருக்கான் அந்த ஆள் பாட்டுக்கு. அது எனக்கு தெரியாது, அது அவங்களுக்கு இருக்கிற விஷயம், நான் அதுல தலையிட முடியாது. மதுரை ஆதீனத்தில் இதற்கு முன்பெல்லாம் எந்த திரைப்பட நடிகையும் வந்து முன்னாற்காலியிலே கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்ததே கிடையாது. குருமகா சன்னிதானம் அவர்களே, ஞானசம்பந்தர் மடத்தில் இந்த அசிங்கங்களை நீங்கள் அரங்கேற்றி விட்டீர்கள். திருநீர் 16 இடங்களில் பூச வேண்டும் என்று இருக்கு. அன்னைக்கு பட்டம் சூட்டுகின்ற போது திருநீரே இல்லை, அவர் நெற்றியில திருநீர் இல்லை. அது மாதிரி மொட்டை அடிக்கணும், சமய விசேட நிர்வாண தீட்சைகள் பெறணும், ஆச்சாரிய அபிஷேகம் பெற வேண்டும், இப்படிலாம் இருக்குது. அதுக்கு பிறகு தம்பிரானா இருக்கணும், இளவரசா இருக்கணும். இதெல்லாம் இவருடைய சம்பிரதாய மரபுகள்னு ஒரு நூலே போட்டிருக்கிறாரு. அந்த நூல் மீறி மரபு மீறி அவரே செஞ்சிருக்கிறார். ஐயா இங்கெல்லாம் பூசிட்டு பாருங்க, வரும்போது வேகப்பட்டு அழிஞ்சிருந்துங்க. நான் என்ன பண்றது? அது நான் நிறைய ஆன்சர் பண்ணிட்டேங்க. ஞான சம்பந்தரே முடியோடு தான் இருந்தாரு, புரியுதுங்களா? அந்த பேசினவரை எவ்வளவு பெரிய முடி வச்சிருந்தாரு பாத்தீங்களா? இன்றைக்கு காலையில கூட நான் ஏமாந்துட்டேன். தொலைக்காட்சியில பார்த்து மொட்டை அடிச்சார் போல நினைச்சேன். அப்புறம் என் மகா பார்த்து சொல்லிச்சா, முடிய பூரா மொட்டமா கட்டி பின்னால கொண்ட போட்டிருக்கான் யான்னு. ஒரு துறவி பட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு முடிய கூட துறக்க தயாராகலாத அவன் எப்படியா ஆதீனமாக முடியும்? எனக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. நாளைக்கு எனக்கு வயசு இருக்கு, நான் அவங்களோடலாம் நான் நல்லபடியா வாழ்ந்தாலும் அதுதான் எனக்கும் நல்லது, இந்து தர்மத்துக்கும் நல்லது. அதனால எல்லாம் முடிந்தவரை அவர்கள் வீணாக வம்பு வந்தால் மட்டும்தான் நான் பதில் சொல்ல விரும்புறேனே தவிர எந்த விதமான வலியையோ வேதனையோ அவர்களுக்கு ஏற்படுத்துவதை நான் விரும்பவில்லை. இப்போ பேசுறாங்க, மீட்டிங்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்லாம் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் இருக்க போறோம், நடத்த போறோம் அப்படின்னு. ஒரு ஃபியூ டேஸ்ல செட்டில் ஆயிடுவாங்க. நாளைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரு கும்பாபிஷேகம் நிற்க வேண்டியிருக்கோம். நான் மூச்சு திருப்பி நிற்க முடியுமா? முடியாது. சாமி நல்லா இருக்கலாம்னு கேட்பேன். அதுக்கப்புறம் திரும்ப நட்பு மலரும். இப்படித்தான் நடக்குங்க. அதனால இந்த நேரத்துல வேகமா வார்த்தைகளை சொல்லி வேகமா வார்த்தைகளை கொட்டி காயங்களை ஏற்படுத்த வேண்டாம் பார்க்கிறேன். அதுக்காக அவர் வர சொல்லுங்க. அவர் இருக்க இடத்துல நான் போக முடியாது. ஐயோ, நான் அவ்வளவு அசிங்கமானவர் இல்ல, அவன் தான் வரணும். He must come to my place. நான் பெண் இனத்தை சேர்ந்தவர் சொல்லலைங்கய்யா, நல்லதுங்க. ஆண் பெண் என்கின்ற 2 இனத்திற்கும் அப்பாற்பட்ட ஆன்ம உணர்விலே நான் இருக்கிறேன்னு சொன்னேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா
மதுரை ஆதீனத்தோட ஒரு கேவலமான செயலில் ஒரு தத்தெடுப்புன்ற பேரில் நித்யானந்தா வந்து நியமனம் பண்ணார். அந்த நியமனத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் சீரழிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் நித்தம் தொல்லைகளும் மதுரையில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் பண்ணது வந்து இந்து மதத்துக்கு ஒரு புறம்பானதும் தர்மத்துக்கு நியாயம் இல்லாத பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா வந்து உலகம் முழுக்க ஒரு குற்றவாளிகள் செஞ்ச குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு ஆதீனத்தை வந்து தன் மடத்தோட வந்து அடுத்த ஆதீனமாக வந்து அவர் நியமனம் பண்ணியிருக்காரு. அதே ஒரு தப்பான செயல். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை கண்டித்து இன்றைக்கி பல போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக போய் அவரோட கண்டித்து அவரை உள்ள மடத்தில் போய் நாங்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கை வைக்க போனோம். உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவளை பார்க்குறதுக்கு பல மணி நேரமாக நின்றுருக்கோம். 2 மணி 3 மணி இருக்கோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. நாங்கள் வந்திருக்கோம் செய்தி கேட்ட உடனே சின்ன ஆதீனம் பெரிய ஆதீனமும் கீழே இறங்கி வரவே இல்லை. மேலே வந்து ஒழிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே கோஷம் போட்டோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த ஒரு பழங்கால இந்து மத கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய உலகத்திலே முதல் ஆதீன மடமானது மதுரை மடம். அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா நித்யானந்தோட சிசிகன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க பூரா அரை ஆடை உடுத்திருக்காங்க. ஆபாசமான ஆடை. பெண்களை பார்த்தானே கவர்ச்சிகரமாக ஒரு ஒரு காமோனரை தூண்டக்கூடிய ஆடைகளை உடுத்தி பெண்கள் அங்குமா பூரா அடைகிறாங்க. இதை பார்க்குறதுக்கே பல ஆண்கள் உள்ள கூட்டம் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் இது கலாச்சாரத்தை இழிவுபடுத்த வராங்க. இதையும் நாங்கள் உண்மையாக கண்டித்து அவரை கோரிக்கை வைக்க போயிருந்தோம். எங்களை பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. நாங்கள் முடிவாங்க தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் அங்கே கோஷம் போட்டுட்டு நாங்கள் புதியாக வந்து மதுரை காவல்துறை ஆணையரை பார்த்து இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம். அவரை வந்து ஆதீனத்தை வந்து உடனே நடவடிக்கை எடுத்து நித்யானந்தத்தை வெளியேற்றி மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு மத கலவரமும் மத கலாச்சார சீர்கேடும் வராமல் இருக்கிறதுக்கு காவல்துறை நடவடிக்கை கொடுத்துருக்கோம். இதோடு இல்லாமல் நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மனு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு எந்த நடவடிக்கை இல்லைன்னா நிச்சயமாக வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து அதை வெற்றி காணும்படி இந்த மக்கள் மன்ற கட்சி பாடுபடும். வெற்றி அடையும். நித்யானந்தத்தை வெளியே விரட்டும் என்று உறுதியோடும் நான் சொல்லிக் கொள்கிறோம். தமிழக காவல்துறையே மதுரை மாநகர காவல்துறையே ஆதீனத்தை கைது செய். தமிழ் அரசு மதுரை ஆதீனத்தை கைது செய். தமிழ் அரசு நீதி வேண்டும். ஆதீனத்தை கைது செய். தமிழ் அரசு நீதி வேண்டும். மதுரை மாநகரிலே நடக்கும் கொடுமைக்கு தமிழ் அரசு பதில் சொல்லு. மதுரை மாநகர காவல்துறையை உடனடியாக நித்யானந்தாவையும் ஆதீனத்தையும் கைது செய். ஆதீனத்தை கைது செய். ஆதீனத்தை கைது செய். வெளியேற்று. நித்யானந்தா வெளியேற்று. பெண்ணி மானத்தை கிடக்கு நித்யானந்தாவே.